ஒரு நிமிஷம். என்ன தெரியுங்களா? தெரிஞ்சனாலதான் விலகி போறேன். ஏ, நீங்க கோயிலுக்கு போறீங்க, அபசகுனமா நான் ஏன் எதிரில வரணும்னு தான். ஆமா, அன்னைக்கு சொன்னீங்களே உங்க பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு, அது இவர்தானா? ஆமா, என் கல்யாணத்தப்போ உங்க புள்ள சகடம் பார்த்தா என்ன காப்பாத்தினாரே. மனுஷன் சகடம் பார்க்க கூடாதுங்க, நல்ல மனசு இருக்கான்னு பார்க்கணும். அது உங்க மகனுக்கு இருக்கே, உங்களுக்கும் இருக்கே. நல்லவங்களை பார்த்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. நான் வரேங்க. பார்க்க ரொம்ப நல்லவங்க போல இருக்கலமா? ஆமாப்பா. என்னையா சாரி? முதல்ல நிக்கும் போது மோதுன, அப்புறம் நடக்கும் போது மோதுன, இப்ப ஓடும் போது மோதுற. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏமா, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் நான் படம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓய், இத லாஸ்ட் வார்னிங். என்கிட்ட மோதாத. அந்த படம் நான் பார்த்துட்டேன். ஓய், பின்னமா நாங்கெல்லாம் சரியா தான் ஓடி வந்தோம். நீ தான் ராங் ரூட்ல வந்து மாசம் மேல மோதிட்ட. இப்படி எல்லாம் மாசம் மேல மோதாத. வேற எங்க செருமை இருக்கும், அது மேல போய் மோது. ஸ்டூபிட். சும்மா போயிடு. சின்ன பசங்களை சேர்த்துட்டு என்ன கிண்டல் பண்றியா? இரு, உங்களெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். கவனிச்சுக்க. போலாமா? ரைட். இல்லமா, அடி வயித்துல இருந்து வரணும். டேய், குழந்தைங்க பயந்துட்டு போறாங்க. அடி வயித்துல இருந்து வாந்தி தான் வரும். நீங்க பாடுங்க. கா கா மா மா. நான் சொல்ல மா. போச்சா? நான் சொல்லியாமா? கா. இதுதான். சும்மா இடா, உனக்கு எப்ப விளையாட்டுதான்? மா மா. பொட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு சொல்லி தரேன். நாளைக்கு கேரண்டி இல்ல. போங்க. போங்க. டேய், வாடா இங்க. பொட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, டவுனுக்கு எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி கொண்டு வாடா. என்னம்மா இந்த பெட்டியை தூக்கிட்டு அவ்வளவு தூரம்? சும்மா. டேய், உனக்கு சோறு போடுறது இந்த பொட்டி தான்டா. அப்படியா? அப்ப நாளை இருந்து எனக்கு தட்ட வேண்டாம், இதுலயே சோறு போட்டுடு. உன்ன காது காது விடுமா? எவ்வளவு முனியாண்டி? இல்லையா நானும் வந்துடுறேன். புல்லு புல்லு லொல்லு. என்னையா புல்லு? 4 பேர் ஏட்டாங்களா, அதான் புல்லு. நீ இங்கே இரு, அத்தாடையில போறான். நீ திரும்பி ஒரு ஓகே, நான் என்ன பண்றதுங்க? கையில பொட்டி வச்சிருக்கல, நல்லா வாய்ச்சிக்கிட்டு இத. ஏய் பரிசல். ஹலோ போட்மேன். பரிசல். என்னன்னு கூப்பிட்ட? பரிசல் பரிசல். வராது வராது. வரும். அது எங்க வீட்டு பரிசல். வரும், ஆனா பரிசல் இல்ல. 2 வாத்து வரும். ஏய் திமிரா? பின்னமா, பரிசல் பாதி தூரம் போயிருக்கு. நீ கூப்பிட்ட உடனே அதுல இருக்கிறவங்கள தண்ணியில இறக்கி விட்டுட்டு வரணுமா என்ன? இங்க ஒரு ஜீவன் 3 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கு. அது வந்தாலும் நான் தான் போவேன் முதல்ல. பார்க்கலாம் யார் முதல்ல போறாங்கன்னு. கையில ஒரு பொட்டி வேற. ஏலோ ஏலோ ஏலேலேலோ ஏலேலோ ஏலே. ராகம் இங்கே, தாளம் அங்கே, உன்னோடு ஒன்னாச்சு. வானம் இங்கே, என் பாட்டிலே பூமிக்கு வந்தாச்சு. ஊரெங்கும் நான் பாடும் சங்கீதமே, பூங்காற்று தாலாட்டும் சந்தோஷமே. ராகம் இங்கே,
வானம் இங்கே என் பாட்டிலே பூமிக்கு வந்தாச்சு. கட்டி மேகம் வந்து ஆடாதோ, அழகாக மெட்டு கட்டி தென்றல் வந்து பாடாதோ. நான் போகும் பாதை எங்கும் தூவும் வண்ணப்பூக்கோலம், நதியோடு வெள்ளம் போலே நெஞ்சுக்குள்ளே ஊர் கோலம். என்னை மறந்து பாட்டு படித்தேன், காற்றில் பறந்து வானை பிடித்தேன். அடையாரது வானவில் ஓவியம் போட்டது மாலை நேரத்தில், அது கண்ணில பட்டது கற்பனை வந்தது நெஞ்சின் நேரத்தில். ராகம் இங்கே தாளம் அங்கே ஒன்னோடு ஒன்னாச்சு. வானம் இங்கே என் பாட்டிலே பூமிக்கு வந்தாச்சு. நிக்காது, அதிகார சட்டம் எல்லாம் மாத்துக்கிட்டு செல்லாது. காத்துக்கு வேலி போட்ட கட்டுப்பட்டு நிக்காது. கதையாட்டம் சொல்லி புட்டேன் என்ன பத்தி இப்போது. சின்ன குயிலே செல்ல கிளியே நம்ம சரக்க பார்த்து கழியே. ஒரு பாட்டுல 1000 சங்கதி போடுற கேட்டுக்கிறா சாட்டி. நாம் பாடுற பாட்டுக்கு கண்ணுல தாளத்தை பொட்டுக்கு அத்தாடி களங்கு தருகிறது. ராகம் இங்கே தாளம் அங்கே ஒன்னோடு ஒன்னாச்சு. வானம் இங்கே என் பாட்டிலே பூமிக்கு வந்தாச்சு. ஐயோ, ஹார்மோனியம் புட்டி. திருடாதே பாப்பா திருடாதே, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த திருட்டை ஒழிக்க முடியாது. எடப்பாசி, என்னண்ணே கூப்பிட்டீங்களா? ஆமா, என்ன சீரியல் செட் இருந்து 4 பல்ப காணோம்? வெடிச்சு போச்சுங்க. வெடிக்கிறதுக்கு இது என்ன பலூனா? என்ன வாயில ஆசை போடுற? மிட்டாய்ங்க. மிட்டாயே? 4 மிட்டாயே? சரிதான். 4 பல்ப திருடி 4 மிட்டாய் வாங்கி தின்றுக்கிற. இப்படி தினம் 4 பல்பா திருடுனா நான் கடையை இழுத்து மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான். ஏன்டா திருட்டு போயல? இங்க பாருங்க, திருடகிட்டன்னு பேசாதீங்க. இதெல்லாம் ஒரு திருட்டா? இதெல்லாம் எனக்கு சிம்பிள்ங்க. ஓஹோ, இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் செட் திருடிட்டு போயிருவியா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஊர்ல முகமுடி கொள்ளக்காரங்க கோயில்ல கொள்ளை அடிக்கிறாங்க, அங்க கொள்ளை அடிக்கிறாங்க, இங்க கொள்ளை அடிக்கிறாங்க. அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? வர சொல்றா, வர சொல்றா. 4 பேரை வர சொல்றா, 400 பேரை வர சொல்றா, 4000 பேரை வர சொல்றா, 4 ஜில்லாவைய திரண்டு வர சொல்றா. நான் என்ன அவ்வளவு தைரியம் இல்லாதவனா? ஒத்த கம்பெடுத்து நான் சுத்தியா சமாளிப்பேன்டா. கம்பா? ஏன் நீ என்ன கடப்பாறையே சுத்துவியா? எங்க கொடுத்து பாருங்க. கம்பா? கம்பத்தான் சுத்துவியா? எங்கடா கத்துக்கிட்ட? காவேரி கரையில. காவேரி கரையில சாராயம் கட்சி தான் கத்து கொடுப்பாங்க. நான் சின்ன பிள்ளையில கத்துக்கிட்டேன். நான் பிறவி கலைஞங்க. ஓ, பிறவி கலைஞரா நீ? இந்தா, இதுதான்டா நான் சுத்துற கம்பு. ஓ, யா கும்மி. அதேங்கப்பா, நமஸ்காரம் எல்லாம் பண்றா, முறையா கத்திட்டு போல் இருக்கு. என்ன அளந்து பாக்குற? அண்ணே,
கம்புல ஒரு இன்ச்சு கம்மியா இருக்கக்கூடாது, சுத்த முடியாதுண்ணே. ஆமா, அடுத்தவங்க கம்பு அடிக்கணும்ல, முறையா கத்துக்கிட்டு சுத்துங்க. நல்லா பாத்துக்கங்க. கம்பு சுத்துறது என்ன விட யாராவது இருக்காங்களா? பாத்துக்கங்க, எப்படி சுத்துற பாத்துக்கங்க. இதே மாதிரி யாரும் சுத்த முடியுமா? கணக்கு எடுத்துக்கங்க. என்ன மாதிரி யாராவது சுத்த முடியுமா? இந்தியாவிலேயே இந்த மாதிரி யாரும் சுத்த முடியாது, பெரிய சுத்து. நான் கம்பு சுத்தி நீ பார்த்தது இல்லையா? அங்க வா. கம்பு எடுக்கிற விதம் இருக்கே, அப்படி எடுத்து இப்படி சுழட்டி மேல போட்டா மறுபடியும் திரும்பி வந்த சொறி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சறிஞ்சிருவேன். அப்படியே பஸ் முடிச்சு ஓடி போயிரு. ஐயோ, ரத்தம் வந்துருச்சே. என்ன இது கம்பி? மாட்டிக்கிட்டியா? இந்த கம்பி யார் கட்டினது? நான் தான் கட்டினேன், வேணும்னே கட்டினேன். அன்னைக்கு இந்த பசங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்தினியே, அதுக்குதான் இது. எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? நான் அந்த குழந்தைங்களுக்கு ட்ரில் மாஸ்டர் மட்டும் இல்லடே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு யார் காரணமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ட்ரில் பண்ணிடுவேன். கபில் தேவும் தெண்டுல்கரும் பிரமாதமாக விளையாடினார்கள். அவங்க ஃபுட்பால் விளையாடுறதுல கில்லாடிங்களாச்சே. ஐயா, அது கிரிக்கெட்டுங்க. எங்களுக்கு தெரியாதா? தெரியுது. சரசு, அப்படியே வா. என்னங்க? என்னது? விளக்குமாறு. அது எங்களுக்கு தெரியாதா? அது என்ன? பாசி. பாசிக்கு கீழே? ஐயோ, மறந்தே போச்சுங்க. அது என்ன? பேப்பர். அது சின்னதொரு ஐயா வாத்தியார் இல்ல, அவர் ஒரு லெட்டர் கொடுத்திருந்தாருங்க. அடி பாவி, இத்தனை நாள் என்கிட்ட இருந்த, இப்ப ரூட்டே மாத்திட்டியா? அட நீங்க ஒண்ணு, அவர் ஒண்ணு எனக்கு தரலீங்க. அந்த மிராசு விட்டம்னி ராதா இல்ல, அதுகிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. வேலை மும்மரத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் இதை இப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேங்க. அதை எடு, அதை எடு. இத நான் கொடுத்துக்கிறேன். ஐயோ, இத பத்திரமா கொண்டு கொடுக்க சொல்லிருக்காருங்க. என் வீட்டு வேலையை நீங்க கவனிச்சுக்கிறேன், ஓ வேலையை ஒரு நாளைக்கு நான் கவனிக்க கூடாதா? நான் கவனிச்சுக்கிறேன், நீ போமா. பத்திரமா கொண்டு கொடுத்துருங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ. அன்புள்ளவளுக்கு சின்னத்துறை எழுதி கொண்டது. நேற்று நடந்த சம்பவத்தை நினைத்து என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் இல்லை. நடந்த தவறை மன்னிக்கவும் மறக்கவும். இப்படிக்கு சின்னத்துறை. ஓஹோ, சின்னத்துறை ராதா, ராதா சின்னத்துறை, சின்னத்துறை ராதா. இது சாதாரண லெட்டர்ல, இது என்கிட்ட தான் இருக்கணும். மாஸ்டர், வாங்க 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 வாங்க. ஏது நீங்க பள்ளிக்கூடம் வரைக்கும்? யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. இந்த ஸ்கூல் ட்ரில் மாஸ்டர் ஒருத்தர். ஓ, சின்ன துறைங்களா? பக்கத்து ரூம்ல வாத்தியார் சொல்ல ஒழுக்குறாரு. யாரா அது? நான் தான்ப்பா. என் பையன் 5 வருஷமா என் கிளாஸ்லயே இருக்கான். நீங்க போங்கம்மா. தேங்க்யூ. அப்பா உள்ள வந்துரு, இல்லாட்டி சித்திக்கிட்ட சொல்லுவேன். இருடா, இந்த வருஷம் எப்படி உன்னை பாஸ் பண்ணிடுறேன். நம்ம எலும்பு தசையில நல்லா வளர்ச்சி அடையணும். என்ன பண்ணணும்? 3 வேளை மூக்க பிடிக்க சாப்பிடணும் சார். நான் நாக்க புடிங்கி சாகணும் போல இருக்கு. உட்காரு. நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும்டா. எத்தனை தடவை சொல்லி கொடுத்திருக்க? என்ன இது? பாரு, காலையில ஜாகிங் போகணும், ஸ்கிப்பிங் பண்ணணும். மாஸ்டர்,
என்னடா கிளாஸ் ரூம்ல விசில் அடிக்கலாமா? எத்தனை தடவை சொல்லிருக்க? ஏன்டா மானத்தை வாங்குறீங்க? ராத்திரியில நான் தூங்கவே இல்லை. ஐயோ, இது பள்ளிக்கூடங்க, இங்கெல்லாம் படுத்து தூங்க கூடாதுங்க. நான் சொல்ல வந்தது, சொல்லுங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அன்னைக்கு நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு அப்படி இப்படி நடந்துக்கிட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். அன்னைக்கு அடிச்சது இன்னும் ஒழிக்குதுங்களா? சொல்லுங்க. யார் அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க அடிச்சா வலிக்காதுங்க. என்ன சொல்றீங்க? I love you. சின்ன பூக்களே சிரிக்கும் நேரமே முத்து முத்து கண்களே சிந்தும் யோகமே சின்ன சின்ன பூக்களே சிரிக்கும் நேரமே முத்து முத்து கண்களில் சிந்தும் யோகமே யார் தடுத்தும் பாசம் வரும் பூவே உன்னோடுதான் புத்தம் புது முத்தம் ஒன்று கிடைக்கும் சத்தமின்றி உள்ளுக்குள்ளே சிரிக்கும் சின்ன பூக்களே சிரிக்கும் நேரமே முத்து முத்து கண்களில்
சின்ன சின்ன பூக்களே சிரிக்கும் நேரமே முத்து முத்து கண்களில் சிந்தும் லோகமே. டேய் பங்களா நாயி, என்ன சைக்கிள் வீலுக்கு ஜாதகம் பாக்குறியா? இது என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே. எதையாவது பண்ணு. டேய், என்னடா பழைய இரும்பு தட்டுற மாதிரி தட்டுற? பெண்டு இருக்கிறண்ணே. சைக்கிளுக்கு சொந்தக்காரன் வந்தா என்ன பெண்டு எடுத்து வேண்டாம் ஆடுவா. என்ன கவுண்டரா சும்மா உட்காந்துருக்கீங்க? அதுக்காக வந்து சொரிஞ்சோட சொல்றியா? இல்ல 2 நாளா அந்த பெட்ரூமா சரியா மாட்டாங்க, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்களேன். வேணாம்ப்பா, நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் மார்க்ஸ் எல்லாம் ரிப்பேர் பாக்குறது இல்ல. அண்ணா நான் ரிப்பேர் பண்றேன். ஏய் வேணாம்டா, பெட்ரூம் மார்க்ஸ்னால உனக்கு எனக்கு ஆகாது, சொன்னா கேடு. அப்பா நீ போ. என்னமோ இலவசம் பண்ணி தர மாதிரிதான். அடேங்கப்பா, ரொம்ப சலிச்சுக்கிறாரியா இவரு. ஏங்க சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்குறீங்களா? இல்ல விலை கொடுக்கறது, விலை கொடுக்கறது கேட்கலீங்க. சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்கறது தான். கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, சடங்குக்கு மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 ரூபாய், ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 ரூபாய். கேட்கலையா? இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய். கேட்கலையா? போடா பிஸ்கோத்து. என்னண்ணே நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாதீங்கண்ணே. போடா, கத்தி கத்தி தொண்டை வீங்கி போச்சு. இன்னும் கொஞ்சம் பேசுங்க. அதாவது கல்யாணத்துக்கு 500 ரூபாய், காது குத்துக்கு 500 ரூபாய், சடங்குக்கு 500. போடா வெண்ண மகனே. என்னண்ணே நீங்க தொழில் பண்றீங்க? இருங்க, என்ன பண்ண போற? உனக்கு தெரியாது. ஆமா, இப்படி ஒரு கோலம் பிழைக்கணுமா? இந்தாங்க ஆரணி பக்கத்துங்க. கரெக்டா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 4. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கேட்கலையா? எத்தனை பாயிண்ட் வச்ச? 5ண்ணே. போடா, போய் 5 பாயிண்ட் வச்சுட்டோம். வச்சுட்டேன். எத்தனை பாயிண்ட்? 10. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கேட்கலையா? டேய், இனிமே பாயிண்ட் இருக்கு. இனிமே பாயிண்ட் இல்லண்ணே. இல்லையா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? டேய், நீ கொஞ்சம் பேசுற. இதுதான் படிக்கலங்க. பேசுங்க. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? போங்க சார், நீங்க விளையாடுறீங்க. வீராசாமி, நாளைக்கு நடக்க போற ஐயாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு சுத்து விட்டு 16 கிராமத்து ஜனங்களும் வர போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் விருந்து வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு பட்டி ஆடாவது வெட்டணும். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கே நீங்க சொல்றது. ஒரு பட்டி ஆடு வெட்டுதா? வீராசாமி, ஆமா. நான் சொல்றது கேளு. மாமா கல்யாணத்துக்கு மாமாங்கத்துக்கு வர கூட்டம் வந்து சேரும். பாதி வயித்துக்கு போடுற பரம்பரை எல்லாம் இந்த பரம்பரை. அதனால 2 பட்டி ஆடு வெட்டு. ஆகட்டுங்க. ம். இவர் அடிக்கடி ஆரம்பிச்சு சின்னையா சின்னையா சின்னம்மா, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? கேக்குற சொல்லியா? மிராசு குடும்பத்தை ஒருத்தன் தராசுல வச்சு நிறுத்திட்டான். இதுல இடக்கல்ல வேற ஓட்ட. புரியபடியா சொல்லியா? நிலத்துக்கு வேலி போடலாம், ஆத்துக்கு அணை போடலாம், போதைக்கு தண்ணி போடலாம், காதலுக்கு என்னங்க போடுறது? அப்படி யாரையா காதலிக்கிறது? நம்ம வீட்டு பொண்ணு ராதா. கணக்கு உண்மையாத்தான் சொல்றியா? இது வரைக்கும் ஒரு பொய் சொல்லிருக்கனா இல்ல ஒரு பொய் கணக்கு எழுதிருக்கனா? கணக்கு. 1000. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல இத்தனை வருஷமா நீ குப்பை கொட்டிட்டு இருக்க. ஆமா, இப்ப என்ன கணக்கு பத்தி பேச்சு? இல்லைங்க, நான் அந்த குப்பை கணக்கு சொல்லல. நான் கடல வந்தது என்னன்னா, உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லம்மா. இல்லைங்க, நம்ம வீட்டு அந்த இது வீட்லயே அப்பாவோட 60ஆம் கல்யாணத்தை ஜாம் ஜாம் வச்சிடலான்னு சொல்றாரு. இல்ல கணக்கு? என்ன எல்லாருமா சேர்ந்து என்கிட்ட என்னமோ மூடி மறைச்சிட்டு இருக்கீங்க. அது என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். அது ஒண்ணு இல்லாத மீனா, நீங்க சொல்லுங்க. ராதா யாரோ ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருந்தாளா? அது கணக்கு புள்ள பார்த்து. என்ன ராதா எவங்கிட்டயோ பேசிட்டு இருந்தாளா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதத்தான் விளக்கமா சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க குப்பை நானே தப்பேன்னு. மாமாவோட 60ஆம் கல்யாணத்தை பத்தி பேசுங்க. என்னோட காதலை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ பேச வேண்டிய அவசியம் இல்ல. என்ன தைரியம் இருந்தா எங்கிட்டயே அப்படி பேசுவேன்? எல்லாம் ஒரு குருட்டு தைரியம் அடிச்சு தான். பல்லுல வச்சிருவேன். நான் சொல்றது என்ன பேசுற பாரு. இருங்க. அவ செஞ்சது தப்பாவே இருக்கட்டும். ஒரு வயசு பொண்ணை கை நீட்டி அடிக்க போறீங்களா? அது அதை விட பெரிய தப்பு. விடு மீனாட்சி, அவள் அடிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. அவன் கையால அடி வாங்காதான் அந்த கழுதைக்கு
வரும். எனக்கெல்லாம் புத்தி இருக்கு. ஏய்! மாமா, என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி காதலிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. எதிர்பார்த்ததுக்கு மேல ஏகமா பத்திக்கிச்சு, நாம பிச்சுக்குவோம். இப்ப நான் சொல்றேன், நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு கவலை இல்ல. நான் அந்த சின்ன துறையை தான் கல்யாணம் படிக்க போறேன். அதுதான் என் முடிவு. தராதரம் தெரியாம அவ ஒருத்த மேல ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நாமும் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நாளைக்கு நடக்க போற 60ஆம் கல்யாணத்துல ராதா காலத்துல யாரு தாலி கட்டுறதுன்னு நான் முடிவு சொல்றேன். என்னங்க என்னங்க என்னங்க, டேய் சின்ன துறை நில்றா. என்னது என்ன சொன்ன? டேய் சின்னதுரை நில்லு டாவா. அப்படியே காதுல விழுந்துச்சு இல்லையே. டேங்க சின்ன துறைங்க நில்லுங்கடாங்க அப்படித்தானே சொன்னேன். அப்படியா டிங்க? வாடா போடாங்கிறதையே எப்படி மரியாதையா சொல்லணுங்கிறது உங்ககிட்ட தான் கத்துக்கணும். கை எடுங்க. இப்ப நான் சொல்றது கேளுங்க. ஆமா, ஏன் இப்படி ஓடி வர? எங்க வீட்ல நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல என் கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க போறாங்க. நீங்க அவசியம் வரணும். அங்க ஏதாவது விபரீதம் ஆச்சு, நான் உங்களோட வந்துருவேன். என்ன யோசிக்கிறீங்க? ஓடி போய் ஊருக்கு தெரியறதை விட ஊருக்கு தெரிஞ்சே ஓடி போயிடலாம். சின்னையா, நாளைக்கு கல்யாணத்துக்கு சின்னத்துறை வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிராசுக்கோ இலகிய மனசு, ஜாதி மதம் பார்க்காதவர், ராதா மனசு கோணாம வளர்க்கிறவர், எந்த விஷயத்தையுமே உடனடியா முடிவெடுக்கிற ராசு இந்த விஷயத்தை மட்டும் நாளைக்குன்னு தள்ளி போட்டிருக்காருன்னா என்ன அர்த்தம்? இதுல ஏதோ சூட்சமா அடங்கி இருக்கு. ஐயா நாளைக்கு சின்னத்துறை கையில தாலியை கொடுத்து ராதா கழுத்துல தாலியை கட்டுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 60ஆம் கல்யாணம் நடக்காது, 20ஆம் கல்யாணம் தான் நடக்கும். அதுக்கப்புறம் உங்க கழுத்து மட்டும் இல்ல, எல்லார் கழுத்தும் டங்குன்னு தொங்கும். அடுத்து எப்படியா தொங்கு? தலை தொங்குன்னு சொல்லியா? ஏதாவது ஒண்ணு தொங்குமா இல்லையா? என்னங்கிற? சின்னதுரை நாளைக்கு கல்யாணத்துக்கு வரக்கூடாது. நான் எதை சொல்ல வந்தனோ அதை நீங்க கப்புன்னு பிடிச்சுக்கிட்டீங்க. நாளைக்கு சின்னத்துறை கல்யாணத்துக்கு வர மாட்டான், அதுக்கு நான் பருப்பு வச்சு இது பொறுப்பு. யாரா வீட்டுல? வெளியே வாடா. யார் நீங்களா? நீ தானே சின்னதுரை? ஆமா, என்ன வேணும்? உன் கூட பேசுறதுக்காக நாங்க வரல, உன் கைய கால உடைக்கத்தான் வந்திருக்கோம். என்னடா பாத்து நிக்கிறீங்க? அடிங்கடா. உங்களெல்லாம் இங்க அனுப்பி வச்சது எவன்டா? மேட்டுப்பட்டி மிராசு. மேட்டுப்பட்டி மிராசா?
மிராசு யோ மிராசு, நான் உங்க வீட்டு பொண்ணை காதலிச்சேங்கிறதுக்காக என்ன ஆள் வச்சு அடிக்க பாத்தியா? இத பார், நான் உன்ன மாதிரி கோலை இல்ல, நேரடியாவே வந்திருக்கேன். இப்போ இத்தனை பேர் முன்னாடி ராதா கையை பிடிச்சிருக்க, உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க போ. டேய் சிவா,